அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர கால நிலை பிரகடனம். உடனடியாக வெளியேறுங்கள், மகாவலி கங்கையின் நீர்மட்டத்தில் திடீர் மாற்றம். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு மாலைதீவு உதவி. வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர் உடனடியாக சென்று பார்வையிட்ட ஹரணி அமரசூரிய. மண்மட்டி அகற்றச் சென்று அனர்த்தத்தில் சிக்கிய மீட்பு குழுக்கள். திருகோணமலையில் 31,634 பேர் பாதிப்பு. உடையும் அபாயத்தில் இரணைமடு நீர்த்தேக்கத்தின் தடுப்படை. பாரிய எச்சரிக்கையில் கிளிநொச்சி மக்கள். ரம்பொடையில் மண் சரிவு, 15 பேர் மாயம். இஸ்லாமிய பாடசாலைகளுக்கான விடுமுறை நீடிப்பு. பெரும் அபாய கட்டத்தில் பதுளை மாவட்டம் மண்ணுக்குள் புதையுண்டுள்ள மக்கள். யாழ் மாவட்ட அனர்த்த நிலவரம், அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. கொழும்பின் சில பகுதிகளில் இருந்து வெளியேறும் மக்கள். மீட்பணியில் படையினர் தீவிரம். தொடர்பென விரிவான செய்திகள். தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள அவசர கால நிலை சட்டத்தின்படி அதிக அதிகாரங்கள் அரசு இயந்திரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தத்தின் போது நாட்டின் சாதாரண நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள் அமைப்பதே இதன் நோக்கம் என ஜனாதிபதியின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் மற்றும் கொண்டு செல்லல், வைத்தியசாலைகள், வைத்திய சேவைகள் வழங்கும் அனைத்து நிறுவனங்களும் பணியில், போக்குவரத்து மற்றும் பொருட்கள் கொண்டு செல்லல், நீர்வளங்கள் மற்றும் அது தொடர்பான அனைத்து சேவைகளும், அத்தியாவசிய சேவைகள் வழங்கல் மற்றும் அது தொடர்பான அனைத்தும் நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண நிலைமை காரணமாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவசர கால சட்டத்தை இவ்வாறு பிறப்பித்துள்ளார். டித்வா புயலால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி 130க்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளதுடன் எண்ணற்றவர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் மேலும் தீவிரமடைந்து வரும் காலநிலையின் சீற்றம் காரணமாக தற்போதைய நிலைமை இன்னும் மோசமடையலாம். அதனால் இதற்கிடையில் ஏற்படும் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் முகமாகவே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவசர கால சட்டத்தை பிறப்பித்துள்ளார். மகாவலி கங்கையின் நீர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்களால் அப்பகுதியை அண்டியுள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மகாவலி படுகையின் கீழ் பகுதிகளில் உள்ள பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி திம்புலாகல, தமன்கடுவ, வெலிகந்தம், லங்காபுர, மெதிரிகிரிய, சேருவில, கந்தலாய், கிண்ணியா மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களை அந்த பகுதிகளை விட்டு விரைவில் வெளியேறி செல்லுமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு நிவாரண உதவியாக $50,000 அமெரிக்க டாலர் நிதியுதவியையும் 25,000 டின்மீன் பட்டிகளை நன்கொடையாகவும் வழங்க மாலைதீவு அரசு தீர்மானித்துள்ளது. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவிற்கு உதவி செய்யும் முகமாக மாலைதீவு மக்கள் சார்பாக நிவாரண உதவிகளை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. நெருங்கிய மற்றும் நட்பு நாடு என்ற வகையில் இலங்கை மக்களுக்கு உதவுவதாக மாலைதீவு வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளின் மக்களின் ஆழமான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நன்கொடை அமையும் என மாலைதீவு வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கடுவெல பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சுமார் 320 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிகமாக இகல போமிரிய ஜூனியர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பார்வையிட்டு அவர்களின் நலம் மற்றும் உடனடி தேவைகளை பற்றி பிரதமர் ஹரணி அமரசூரிய விசாரித்துள்ளார். வெளிமடை நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள
கவரமான பகுதியில் வீதியில் சரிந்த மண்மேட்டை அகற்றிச் சென்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. அவர்கள் மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதற்கு மேலே இருந்த மண்மேடு மரமொன்றுடன் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்விடத்தில் இருந்த லொரி ஒன்றின் சாரதி தற்போது காணாமல் போயுள்ளார். மண்மேட்டில் சிக்கியிருந்த ஒரு ஊழியர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை மற்றும் டித்வா புயல் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 10,214 குடும்பங்களை சேர்ந்த 31,634 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவை உள்ளடக்கிய 182 கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து சனிக்கிழமை காலை 8 மணி வரையான தகவலின் அடிப்படையில் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 294 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட 9,602 குடும்பங்களை சேர்ந்த 29,809 நபர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்த வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 14 பாதுகாப்பான தற்காலிக முகாம்களில் 612 குடும்பங்களை சேர்ந்த 1,825 பேர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் 360 குடும்பங்களை சேர்ந்த 1,056 நபர்களும், தமிழகாமம் 369 குடும்பங்களை சேர்ந்த 1,149 நபர்களும், மொரவ 105 குடும்பங்களை சேர்ந்த 321 நபர்களும், சேரவில 173 குடும்பங்களை சேர்ந்த 582 நபர்களும், பெருகல் 398 குடும்பங்களை சேர்ந்த 1,272 நபர்களும், மூதூர் 4,024 குடும்பங்களை சேர்ந்த 11,754 நபர்களும், கிண்ணியா 2,375 குடும்பங்களை சேர்ந்து 7,763 நபர்களும், கோமரக்கடவள 41 குடும்பங்களை சேர்ந்த 120 நபர்களும், பதவி ஸ்ரீபுர 1,187 நபர்களும், குச்சவெளி 5,720 நபர்களும், கந்தலாய் 710 நபர்களும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பெருக்கெடுத்து ஓடும் கால்வாயின் வெள்ளத்தடுப்பணை உடைந்ததால் அந்த பகுதியில் அதிக ஆபத்து இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி இரணைமடுக்குளம் வாள்கட்டு வெட்டுதல் இரணைமடு குளத்திலிருந்து நீரை வெளியேற்றும் அளவை விட குளத்திற்கான நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சடதியாக குளத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பின் பின்னர் குளத்தின் முழு நீர்வளங்கள் மட்டம் 36 அடியாகவும், குளத்தின் உயர் வெள்ள கொள்ளளவு மட்டம் 41 அடியாகவும், குளக்கட்டின் உயரம் 47 அடியாகவும் காணப்படுகிறது. முழு வளங்கள் மட்டத்தினை FSL 36 அடியை குளம் தாண்டும் என கருதும் போது குளக்கட்டுகளுக்கு உயர் அழுத்தம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் வாள்கட்டு வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரணைமடு குளத்திற்கு நீர்வரத்து மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்போது இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் 36 அடியாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் இன்னும் நீர் அதிகமாக குளத்துக்கு வந்து கொண்டிருப்பதனால் குளத்தின் வான் பகுதியை வெட்டிவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே வட்டாட்சியின் ஒரு பகுதி மாயவனூர் போன்ற தொடர்புடைய பிரதேச மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு, எனவே வட்டக்கட்சியின் ஒரு பகுதி மாயவனூர் போன்ற தொடர்புடைய பிரதேச மக்களை மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொத்மலை ரம்புடி தோட்ட பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மண் சரிவில் சிக்கி சுமார் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 3 தினங்களாக நிலவி வரக்கூடிய சீரற்ற வானிலை காரணமாக பாரிய சேதங்கள் மற்றும் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றன. இந்நிலையில் இன்றைய தினத்தில் மாத்திரம் அதிகளவான மண் சரிவுகள் பதிவாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டதில் 20 குழந்தைகள் உட்பட 120 பேர் மாயமாகியுள்ளமையும் சோகத்தை ஏற்படுத்திய விடயமாக உள்ளது. இஸ்லாமிய பாடசாலைகளுக்கான விடுமுறை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடுமுறை கடந்த 27ஆம் தேதி விடுமுறையாக வழங்கப்பட்டது.
நாட்டில் சீரற்ற வானிலையால் நிலவி வரக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடைபெற்றுக் கொண்டிருந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் கடந்த கால அறிக்கைகளின்படி 66.9% பகுதிகள் மண்சரிவு அபாயத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள அழுத்தங்களின் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தின் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்தில் இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளனர், 41 பேர் காணாமல் போயுள்ளனர். அதிக மரணங்கள் மண் சரிவினால் ஏற்பட்டுள்ளது. 9 பேர் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலைமை இன்று பிற்பகல் வேளையில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. தற்காலிக பாதுகாப்பு மையங்கள் 102 ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் அதில் 6808 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலர் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் பல வீதிகள் மண் சரிவால் மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. பதுளை நகரம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இன்று நகரத்தில் சில பகுதிகளில் இராணுவத்தினர் மீட்பு செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளனர். பதுளை மகியங்கனி வீதி மீட்பு நடவடிக்கைகளுக்கு 47 இராணுவத்தினர் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பல பகுதிகளில் சுத்தமான நீரும் இல்லை. தண்ணீர் போத்தல்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. சிறிய பவுசர்கள் மூலம் நீரை விநியோகிக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அடுத்த நிலவரம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2397 குடும்பங்களைச் சேர்ந்த 7513 அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சாண்டிலிப்பாய், சங்கானை போன்ற பிரதேசங்களும் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளது. 1580 குடும்பங்களைச் சேர்ந்த 4993 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 108 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. தற்போது கழனிகங்கை பெருக்கெடுப்பதன் காரணமாக கொழும்பு கொளன்னாவி பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர். வெள்ளம்பட்டியவில் போலீசார் உடனடியாக வெளியேறுமாறு மக்களுக்கு விடுத்த அறிவிப்பின்படி தற்போது வெளியேறுகின்றனர். இதுவரை பெய்த கனமழையினால் கொழும்பு பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அத்துடன் ஹங், வெள்ள, பதுளை, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக கழனிகங்கை பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டுக்கு பிறகு கழனிகங்கையில் பதிவான மிக மோசமான வெள்ளப்பெருக்கும் இதுவாகும். கழனி ஆற்றின் வட்டம் அதிகரித்து வருகின்றமையினால் 2016 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தை விட கொழும்பு மோசமான வெள்ளத்தை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவிசாவெல்லவில் உள்ள நீர்மானிப்படி நாளை இரவு, அதற்கு பிறகு அவிசாவெல்லவில் உள்ள நீர்மானிப்படி இன்று இரவுக்குள் கொழும்பு பலத்த வெள்ளத்தை எதிர்நோக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.